தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் திரு ஞானதேசிகன் நம்மோட இணைப்பில் இருக்க பேசலாம். திரு ஞானதேசிகன் வணக்கம். தற்போது பல இலவச அறிவிப்புகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்ட பிறகு கடைசியாக இன்றைக்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. நான் முழுவதாக பார்க்கவில்லை. இப்பொழுதுதான் என்னுடைய அலுவலகத்திலிருந்து கட்சி அலுவலகத்திலிருந்து வீட்டுக்குள் வருகிறேன். ஆனால் இப்பொழுது ஊடகங்களிலே பார்க்கிற போது இந்த மகளிருக்கு ஸ்கூட்டர் வாங்க மானியம் வழங்குவதும் பத்திரப்பதிவிலே சில மாற்றங்கள் கொண்டு வருவதும் என்பதெல்லாம் இன்றைக்கு வந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆகவே என்னால் முழுமையாக பார்க்காமல் கருத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் பார்க்கிற அளவுக்கு சில கருத்துக்களை சொல்கிறேன். பத்திரப்பதிவில் மாற்றங்கள் வரும் என்றால் என்ன மாற்றங்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு கைட்லைன் வேல்யூவை இந்த அரசுதான் அதிகமாக்கி இன்றைக்கு ஒரு பணப்புழக்கத்தை தடுத்து இன்றைக்கு வீடுகள் கட்டுபவர்களும் இன்றைக்கு மனைகள் வாங்குபவர்களும் மிகவும் அவதிப்படுகிற சூழ்நிலை இந்த 5 ஆண்டு காலமாக ஏற்பட்டது. ஏனென்றால் கைட்லைன் வேல்யூ அதிகமாக இருப்பதால் அந்த கட்டணங்கள் கட்டுவதற்கான விலை உயர்வாகி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஜாஸ்தியாகி இன்றைக்கு பிளாட் ரேட்லாம் அதிகமாகி நடுத்தர மக்கள் சங்கடப்படுகிறார்கள். பெண்களுக்கும் இந்த ஸ்கூட்டர் வாங்குகிற மானியத்தை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பெண்கள் இன்றைக்கு வேலை செய்வதற்காக ஐடி நிறுவனங்களில் வேலை செய்வதற்காக போகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கல்வி கடன் ரத்து, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் ரத்து போன்றவைகளெல்லாம் ஏற்கனவே எங்களுடைய மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஏற்கனவே நாங்கள் சொல்லிவிட்டோம். பெண்களுக்கான சில அடிப்படை வசதிகளை குறித்து, குறிப்பாக காவல்துறையிலே வேலை செய்கிற பெண்களை குறித்து எங்களுடைய தேர்தல் தமாகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. காவல்துறையினுடைய சீர்திருத்தங்களை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். புதிதாக பல தமிழகத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. இந்த விஐபி செக்யூரிட்டிக்காக காவல்துறையில இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு குற்றவியல் விசாரிக்கின்ற அந்த ஆய்வாளர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்யாமல் எப்பொழுது பார்த்தாலும் தெருவில் இருக்கிற நிலை மாற வேண்டும், இதற்கென்று தனியாக ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஆகவே இது போன்ற ஒரு பாசிட்டிவ் திட்டங்கள் இந்த அறிக்கையிலே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. சில ஜெனரலாக பார்க்கிற போது முல்லை பெரியாரின் அணையின் நீர்மட்டம் 182 அடியாக உயர்த்தப்படும் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது போன்ற மக்கள் நல திட்டங்கள் உங்கள் அறிக்கைகளிலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அறிக்கையில பார்த்தோம். ஆனா ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்ப அட்டைதாரர், ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கைபேசி இலவசம் அப்படிங்கிற அறிவிப்போ, இல்ல 50% மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்போ, பள்ளிகளில் காலையில் சிற்றுண்டி வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்போ மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உருவாக்காதா? ஏன்னா கடந்த காலங்களில் இலவச மிக்சி கிரைண்டர் போன்றவை ஓரளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கின்றத களத்துல பார்த்திருந்தோம். அப்படி ஒரு அறிவிப்பின் மூலமாக நீங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளை தாண்டி இது ஒரு தாக்கத்தை உருவாக்கும் நினைக்கிறீங்களா? தாக்கத்தை உருவாக்காதா என்பதெல்லாம் இன்றைக்கு போக போக தெரியும். என்றால் தேர்தல் 16ஆம் தேதி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கைபேசி என்பது இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் இருக்கிறது. இன்றைக்கு சாதாரண மனிதன் கூட இன்றைக்கு கைபேசி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த கைபேசி கொடுப்பதன் மூலம் யார் இதற்கான சிம் கார்டை வாங்குவார்கள், யார் மாதம் மாதம் பணம் கட்டுவார்கள் என்பதெல்லாம் ஒரு குடும்பத்தின் செலவை அதிகரிப்பதற்கான ஒரு விஷயமாக இது அமையுமே தவிர, கைபேசி கொடுக்கிற காரணத்தினாலே ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் உயர்ந்து விடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு எங்களுக்கு முக்கியமாக இருக்கிற பிரச்சனை மது பிரச்சனை. இன்றைக்கு மதுவே வாசனையே இல்லாத தமிழகத்தில் கலைஞர் அவர்கள் 1971 மதுக்கடைகளை திறந்தார். பின்னால் வந்த அரசு அதை விரிவுபடுத்தி இன்றைக்கு தெருவுக்கு ஒரு டாஸ்மாக் கடை இன்றைக்கு திறக்கப்பட்டு தமிழகத்து இளைஞர்களும் பெண்களும் இன்றைக்கு கணவன்மார்களும் சகோதரர்களும் குடித்து விட்டு வருகிற போது அவர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலம் எல்லோரும் குரல் கொடுத்தோம். 1 கோடி கையெழுத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்கி தந்தது. படிப்படியாக செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டோம். நேரத்தை குறையுங்கள் என்று கேட்டோம். ஆனால் எதையும் அவர்கள் செவி செய்யவில்லை. கடைசி நேரத்தில் கூட தேர்தலுக்கு முன்பு ஏதாவது அறிவிப்பு வரும் என்று நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை இந்த 5 ஆண்டு நிறைவேற்றாத போது எப்படி நம்புவது என்று எனக்கு தெரியவில்லை.